ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக டுடே மார்க்கெட் அப்டேட் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ நிஃப்டி 50 126 பாயிண்ட்ஸ் அப்பு, சென்செக்ஸ் வந்து 378 பாயிண்ட்ஸ் அப்பு, பேங்க் நிஃப்டி 434 பாயிண்ட்ஸ் அப்பு, 50,803 பாயிண்ட்ஸாக இருக்குது பேங்க் நிஃப்டி. நிஃப்டி 50 24,698 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி மோர் ஒரு மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் வைப்பில் தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்க எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா எடுத்து பார்க்கும்போது நான் நேற்று வந்து டீட்டெயில்ஸ் ஆட்டு இந்த மந்த்லி சார்ட்டை உங்கள்கிட்ட காமிச்சிருந்தேன். ஸோ அது மாதிரி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்டு கண்டினியூ தான் ஆகுது. எஃப்ஐஎஸ் வந்து மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, டிஎஸ் வந்து மார்க்கெட்டில் வாங்குறாங்க. ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸு அந்த மாதிரிப்பட்ட என்டிட்டிஸ்லாம் டிஐஸாக இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து மார்க்கெட்டில் பை பண்ணுறாங்க எஃப்ஐஎஸ் விற்கிற சமயத்தில். ஸோ டிஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,252 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து 1,457 கோடிக்கு விற்றுருக்காங்க. ஸோ அந்த எஃப்ஐஎஸ் செல்லிங் ட்ரெண்டிங் வந்து மார்க்கெட்டில் கண்டினியூ ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் காப் பற்றி ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருக்காரு. ஸோ இன்னைக்கு வந்து அந்த ஷேர் ப்ரைஸ் 1.5% ஏற்றிருந்தாங்க. 5,244 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ஷேர் ப்ரைஸு. ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பை கால் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஷேரில் வந்து நம்ம கண்டினியூஸ் பாசிட்டிவ் அப்டேட்ஸ் எதெல்லாம்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இவங்களோட ப்ரீமியம் செக்டார் வெஹிக்கிள் க்ரோத் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ இவங்க ஏத்தர்லையும் அதிக அளவில் ஸ்டேக் வச்சுருக்காங்க. விரைவில் அதையும் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி ஏத்தரையும் இவங்க கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வர வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. இவங்களோட அந்த மோட்டார் சைக்கிள் போர்ட்ஃபோலியோ வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபினான்ஷியல் 25ல் போத் ஐசிஇ இவி மாடல் இந்த ஸ்கூட்டர் ஸ்பேஸில் லான்ச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. மோட்டார் சைக்கிள் செக்மெண்ட்டில் அந்த ப்ரீமியம் மோட்டார் சைக்கிள் செக்மெண்ட்டில் நியூவர் மாடல்ஸ் வந்து லான்ச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ரீமியம் 2 வீலர் கேட்டகரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பிஸ்னஸ் இதில் எக்ஸ்பென்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து அவங்க கிளியர் ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்க மார்க்கெட் ஷேரை கேப்சர் பண்ணுறதுக்கு. இந்த ப்ரீமியா ஸ்டோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அதுலேயும் க்ரோத் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஃபினான்ஷியல் 25க்குள்ள 100+ ஸ்டோர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசெண்டாக இவங்க கொடுத்த ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்கன்னா பிரேசிலில் ஆப்ரேஷன் வந்து ஃபினான்ஷியல் 25 4th குவார்ட்டரில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபிலிப்பைன்ஸ்லேயும் முந்தின குவார்ட்டரில் கொடுத்த அப்டேட் படி ஃபிலிப்பைன்ஸ்லேயும் இவங்க ஆப்ரேஷனெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோராட்டி உங்கள் ஆக்சிஸ் செக்யூரிட்டி சொல்கிறது ஹீரோ மோட்டார் காப்போட ஷேர் ப்ரைஸ் வந்து 6,015 ரூபா வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. இந்த ரேஞ்சிலேருந்து 15% அப்சைட் போகும்னு சொல்கிறாங்க. 6,015 ரூபா வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. மோராட்டி இது பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் காப் பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பட் நான் இப்போதைக்கு ஹீரோ மோட்டார் காப்புக்குள்ளே நியூ என்ட்ரி கொடுக்க ஐடியாவில் இல்லை. இது வந்து ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் காப்புக்கு பை கால் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஜிங்க். ஆக்சுவலாக நெக்ஸ்ட் ஸ்டாக் ப்ரைஸ் 3% மேலே ரேலியாக இருந்துச்சு. 512 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்கில் வந்து கவனிக்க வேண்டியது செகண்ட் இன்ட்ரீம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மோராட்டு 19 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 8,000 கோடிக்கு மேலே அந்த டிவிடெண்டுக்காண்டி அலாட் பண்ணியிருக்காங்க ஹிந்துஸ்தான் ஜிங்க். இன்னைக்கு ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு அவங்களோட டிவிடெண்ட் அப்டேட் தான் முக்கிய காரணமாக இருந்திருக்கு. பட் இப்போதைக்கு நியூ என்ட்ரி அவாய்ட் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன். ஆக்சுவலாக ஏஞ்சல் ஒன் இன்னைக்கு 15% மேலே ரேலியாக இருந்துச்சு. 2,696 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு மட்டுமே 15% வந்து மேலே போயிருக்கு. இந்த ஸ்டாக்ல ரீசெண்டாக வந்தது பார்த்தீங்கன்னா மோட்டிலால் ஓசலோட ராம்டி அகர்வால் வந்து இந்த ஸ்டாக்ல புல்லிஷ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சிஎன்பிசி டிவி 18 கொடுத்த இன்ட்ராக்ஷன்ல சொல்லியிருந்தாரு. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கு. பட் இதில் பெரிய அளவில் நியூஸ் இல்லை, பாசிட்டிவ் நியூஸ் இல்லை. ஆனாலும் ஏற்றுனாங்க. இந்த ஷேரை அடித்ததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அந்த செபியோட சர்க்குலரு, நெக்ஸ்ட் பட்ஜெட்டில் போட்ட டேக்ஸ் இதெல்லாமே வச்சு தான் அந்த ஸ்டாக் கீழே போச்சு. அடுத்தது இதில் வந்து ட்ரேடிங் வால்யூம் பார்த்தீங்கன்னா 1 month ஆவரேஜ் ட்ரேடிங் வால்யூம் வந்து 11 lakh ஈக்விட்டி ஷேர் இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து 5 ட்ரேடிங் செஷன்லேயே 25% மேலே ரேலியாக இருக்குது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் 1 crore ஏஞ்சல் ஒன் ஷேர் வந்து பிஎஸ்சிலையும் என்எஸ்சிலையும் வந்து பிளாக் டீல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஏஞ்சல் ஒனை பொறுத்த வரைக்கும் அப்டேட். இன்னைக்கு ஒரு 15% ரேலியாக இருக்குது. பட் இப்போதைக்கு நியூ என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஏஞ்சல் ஒனில். அது வந்து உங்களோட ஓன் டிசிஷன் தான். ஏஞ்சல் ஒனில் நீங்கள் வந்து இப்போ என்ட்ரிக்கு எடுக்கிறீங்கன்னா அது வந்து உங்களோட ஓன் டிசிஷன் தான். ரிஸ்க்கும் இருக்குது, ரிவார்டும் இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஏஞ்சல் ஒனில் இப்போ நீங்கள் என்ட்ரி கொடுக்குறீங்கன்னா அது வந்து உங்களோட ஓன் ரிஸ்க்காக தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. iPhone 16 Pro மாடல்ஸ் வந்து இந்தியாவில் இந்த வருஷத்தில் மேனுஃபேக்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோரலாட்டி இது வந்து ஃபாக்ஸ்கான் டெக்னாலஜி குரூப் மூலமாட்டு இவங்க வந்து அசம்பிளிங்காக ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது மூலமாட்டு ஆல்ரெடி ஆப்பிளோட ஃபோன்ஸ் வந்து அதிக அளவில் இங்கே ஐஃபோன் வந்து சேல்ஸ் ஆகுது இந்தியாவில் அப்படின்னு சொல்லி நம்ம அப்டேட் பார்த்துருந்தோம். அதுலேயும் 70% ஆஃப் த ஐஃபோன் சேல்ஸ் வந்து இஎம்ஐயில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய அப்டேட்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ அதில் ஒரு பங்காட்டு தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்பிள் ஐஃபோனோட 16 Pro அதை வந்து இந்தியாவில் விரைவில் மேனுஃபேக்சர் பண்ணோம் இந்த வருஷத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சயன், அவங்களோட சப்சிடரி சயன் டிஎல்எம், இந்த கம்பெனியில் வந்து 14.15% ஆஃப் ஸ்டேக்கை வந்து டைல்யூட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்கு. இதுக்கு வந்து சயனோட போர்டும் பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க.
சயண்டோட சப்சிடரி தான் சயண்ட் டிஎல்எம். இதில் வந்து 14.15% ஆஃப் ஸ்டேக்கை டைல்யூட் பண்ண போகிறாங்க. அதாவது 1.14 crore ஈக்விட்டி ஷேர் வந்து செல் பண்ணுறாங்க. 14.5% சொல்கிறாங்க. ஸோ இது வந்து டெப்ட் கிளியரன்ஸுக்காண்டியும் எக்ஸ்பென்ஷனுக்காண்டியும் தான், கேபிட்டல் ரிக்யூர்மெண்ட்ஸுக்கும் டெப்ட் கிளியரன்ஸுக்கு வேண்டி இதை வந்து டைல்யூட் பண்ணுறாங்க, ஸ்டேக் டைல்யூட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சேல் வந்து மேபி நாளைக்கு வந்து கம்ப்ளீட் ஆகும்னு நினைக்கிறேன். இது வந்து சயண்ட் டிஎல்எம் பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்ட் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த மீடியம் அண்ட் ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் இந்த கரண்ட் ஃபினான்ஷியல் இயரில் சிங்கிள் டிஜிட் growth எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு இந்த செக்மெண்ட்டில் 30% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் 2 பிளேயர் வந்து கேட்டகரியில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ மார்க்கெட் ஷேர் வந்து ஈஸ்ட்டில் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. 25% ஆட்டு ஆக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அவங்களோட ஓவரால் ரெவன்யூக்கு இந்த மீடியம் ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் 60% கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. பர்சஞ்சர் வெஹிக்கிள் கேட்டகரி, இந்த மீடியம் அண்ட் ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் பர்சஞ்சர் வெஹிக்கிள் கேட்டகரி எடுத்து பார்த்தீங்கன்னா 40% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க இந்த பஸ் செக்மெண்ட்டில். அடுத்தது என்ன ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க, இந்த அல்டர்னேட்டிவ் ஃபியூல்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க, எல்என்ஜி, ஹைட்ரஜன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட்டுக்காண்டி இந்த செக்மெண்ட்லையும் growth எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோரராட்டு எலக்ட்ரிக் பஸ்ஸஸுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்டோட சப்சிடியும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால அந்த கம்பெனி வந்து growth அந்த செக்மெண்ட்டில் எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து அசோக் லைலாண்ட் கொடுத்த அப்டேட்டு. இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ்ல இருந்துச்சு. 260 ரூபா வரைக்கும் வந்திருக்கு அசோக் லைலாண்டு. ஸோ கன்சிடர் பண்ணதில் நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இது வந்து அசோக் லைலாண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிட்டாகரா ரயில் சிஸ்டம் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் அவங்களோட பர்சஞ்சர் செக்மெண்ட்லேருந்து 8000 கோடி ரெவன்யூ எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டிட்டாகரா ரயில் சிஸ்டம் கொடுத்த அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேகா ஜுன்ஜுன்வாலாவோட ஒன் ஆஃப் த கம்பெனி தான் பசார் ஸ்டைல் ரீட்டைல். இவங்க வந்து ஐபிஓ இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இந்த வாரத்தில். ஸோ 135 கோடி வேல்யூ உள்ள ஐபிஓ. ஸோ இதுக்கு வேண்டி அவங்க டிராஃப்ட் ரைட் ஹியரிங் ப்ராஸ்பெக்ட்ஸ்லாம் செபிட்ட சப்மிட் பண்ணிட்டாங்க. ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர் வந்து 185 கோடி ஒர்த்து ஆஃபர் ஃபார் சேலில் பண்ணுறாங்க. 1.68 crores வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் குரூப் என்டிட்டியும் அதர் ஷேர் ஹோல்டர்ஸும் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இதில் எம்ப்ளாயிஸும் எலிஜிபிள்னு சொல்கிறாங்க அந்த ஐபிஓக்கு. ஸோ ஆஃபர் ஃபார் சேலில் ரேகா ஜுன்ஜுன்வாலா பார்த்தீங்கன்னா 27.23 lakh ஈக்விட்டி ஷேர் வந்து செல் பண்ணுவாங்க. இன்டென்சிவ் சாஃப்ட் ஷேர் பிரைவேட் லிமிடெட் 22.40 lakh ஈக்விட்டி ஷேர் ஆஃப்லோட் பண்ணுவாங்க. இன்டென்சிவ் ஃபினான்ஸ் பிரைவேட் லிமிடெட் வந்து 14.87 lakh ஷேர் வந்து ஆஃபர் ஃபார் சேலில் டைவர்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ 135 கோடி வேல்யூவில் ஐபிஓ. ஸோ இதில் வந்து டெப்டை பே பண்ணுறதுக்கும் ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரேகா ஜுன்ஜுன்வாலாவோட ஒன் ஆஃப் த ரீட்டைல் ஸ்டைல்னு சொல்கிறாங்க. அதோட நேம் வந்து ரீட்டைல் ஸ்டைல் பசார் கம்பெனின்னு சொல்கிறாங்க. அது ஐபிஓ வராங்க இந்த வாரத்தில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாலிகேப் கேஇஐ இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு இந்த நல்ல பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டில் 9% வரைக்கும் ரேலியாக இருந்துச்சு. பாலிகேப் எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த கேபிள் ஒயர் செக்டார் இதிலெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ இவங்க யூபிஎஸ் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறது இந்த கம்பெனியில் நல்ல ஒரு growth இருக்குது அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு growth ப்ரெடிக்ட் பண்ணி பைக்கால் கொடுத்துருக்காங்க. ஸோ பாலிகேப் இந்தியா அன்னைக்கு வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ், லாஸ்ட்டில் க்ளோசிங் வந்து 2% மேலே பாசிட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 6786 ரூபாவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு சொல்கிறது, அதாவது மண்டே க்ளோசிங்லேருந்து பைக்கால் கொடுத்துருக்காங்க. 8550 ரூபா வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க பாலிகேப்புக்கு. அதே இந்த பக்கம் கேஇஐ இண்டஸ்ட்ரீஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து 4789 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட டார்கெட் ப்ரைஸ் யூபிஎஸ் கொடுத்துருக்குது 6150 ரூபா வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. மோராட் இது வந்து பாலிகேப் கேஇஐ இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இன்னைக்கு மார்க்கெட்டில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு யூபிஎஸோட ரிசல்ட்ஸ் தான் முக்கிய காரணமாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக் மஹிந்திராவில் வந்து அப்டேட்டு 103 ஏக்கரை வந்து ஹைதராபாத்தில் அவங்க விற்றுருக்காங்க. அவங்களுக்கு சொந்தமான பில்டிங்கை வந்து விற்றுருக்காங்க. ஸோ அதை வந்து மஹேந்திரா யூனிவர்சிட்டிக்கு 535 கோடிக்கு விற்றுருக்காங்க. 1.26 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டு 17 பில்டிங்ஸை வந்து மஹேந்திரா யூனிவர்சிட்டிக்கு விற்றுருக்காங்க. பகதார் பாலி வில்லேஜ் ஹைதராபாத்தில் விற்றுருக்காங்க 535 கோடி. இது வந்து 535 கோடி பார்த்தீங்கன்னா அது ப்ளஸ் வந்து ஸ்டாம்ப் டியூட்டி, டாக்ஸஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு, கன்வர்ஷன் சார்ஜஸ்ஸு இதெல்லாமே அப்ளிகபிள் ஆகும். அதுக்கப்புறம் இது வந்து செவரல் ட்ரான்ச்சஸில் தான் இவங்க வந்து 535 கோடியை கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ அது 4 இயர்ஸ் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ 8.2% per annum வந்து இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஆட்டோனாமஸ் இன்ஸ்டிடியூஷனு. மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா டெக் மஹிந்திராவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓலா. ஆக்சுவலாக அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 137 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் அடி விழுந்துருந்துச்சு. இந்த ஸ்டாக்கில் ஒரு பிளாக் டீலும் நடந்துருந்துச்சு. ஐபிஓ வேல்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. பட் இதில் ரிஸ்க் வந்து அதிக அளவில் இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா கண்டினியூஸ் லாஸ் மேக்கிங் கம்பெனி. லாஸ்ட் ரிசல்ட்ஸ் வர நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஓலா எலக்ட்ரிக் கம்பெனியில். இன்னைக்கு கொஞ்சம் அடி பயங்கரமாக இருந்து பிளாக் டீலும் நடந்துருந்துச்சு. ஸோ லாஸ்ட் 7 டேஸில், அதாவது லிஸ்டிங் வந்து 76 ரூபா, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 107% வரைக்கும் அந்த ஸ்டாக் ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ நம்ம இந்த ஸ்டாக்கில் கவனிக்க வேண்டியது இது வந்து டெஸ்லாவோட ஸ்டாக்கோட பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதோட மார்க்கெட் கேபிடேஷன் 66,000 கோடியை டச் பண்ணியிருக்கு. ஸோ டெஸ்லாவை விட இதோட இது வேல்யூ வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோரராட்டு ஓலா எலக்ட்ரிக்கில் நிறைய பேர் நியூ என்ட்ரி கொடுக்கணுமான்னு கேட்குறீங்க. என்ன கேட்டால் அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில ரயில்வே ஸ்டாக்ஸ் ஒன்று வந்து ஆர்விஎன்எல், ஐர்கான், ஐஆர்சிடிசி, ரெயில்டெல், ரைட்ஸ் இந்த 5 கம்பெனிஸுமே பார்த்தீங்கன்னா 51% வரைக்கும் கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 5 ரயில்வே ஸ்டாக்ஸுமே 51% வரைக்கும் கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சில ப்ரோக்கரேஜஸ் வந்து கணிச்சிருக்காங்க. ஸோ மோரராட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த ஸ்டாக்ல நியூ என்ட்ரி கொடுக்காதீங்க. இவங்க சொல்கிற மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 15% to 25% வரைக்கும் கீழே விழுந்தா வரைக்கும் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லாவே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்த இவங்க சொல்லியிருக்கிறதுல நான் ஃபோக்கஸ் பண்ணுறது ஆர்விஎன்எல் தான். ஆர்விஎன்எல் தான் என்னோட ஃபோக்கஸில் இருக்குது இப்போதைக்கு. ஸோ அதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 450 அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா கன்சிடர் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து 560 ரூபாய்க்கு மேலே இருக்குது. இன்றைக்கி 2% மேலே அடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க சொல்கிற மாதிரி 51% கிராஷ் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது ஒருவேளை இவங்க கொடுத்துருக்க ரிப்போர்ட் வச்சு வேணால் ஒரு நாள் அடிப்பாங்க. ஸோ எத்தனை நாள் அடிப்பாங்க? ஸோ 51%லாம் கிராஷ் ஆக வாய்ப்பு இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 20% வந்து கீழே விழுந்துச்சுன்னா டெஃபினட்டாக உள்ள என்ட்ரி கொடுப்பேன். இது வந்து ஆர்விஎன்எல்ல பொறுத்த வரைக்கும் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசி, இதில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஐஆர்சிடிசி வந்து டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, 4 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து ஆகஸ்ட் 23 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் வந்து ஆகஸ்ட் 30 கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு 30 நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிவிடன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஐஆர்சிடிசியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முருகப்பா குரூப் இவங்க வந்து ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 15% ரைஸ் ஆயிருக்கு. 7,885 கோடி பண்ணியிருக்காங்க. டேர்ன் ஓவர் 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 77,881 கோடி பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ மோரராட் நம்ம இதில் கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த குரூப்போட எபிட்டா வந்து 11% growth 11,554 கோடியாக இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 15.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 7,885 கோடியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. 9 entities பார்த்தீங்கன்னா இவங்க கீழே இருக்குது. ஸோ அதில் செக்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸு 49% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 19,140 கோடி ரெவன்யூ வந்திருக்கு. சோழமண்டலம் எம்எஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸ் வந்து 22% growth காமிச்சிருக்கு. இஐடி பேரி வந்து 32% ரெவன்யூ growth. டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் 13% வந்து growth ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெட் சேல்ஸே 16,635 கோடியாக இருக்குது. கார்பன்ட்ரம் யூனிவர்சல் ரெவன்யூ வந்து ஃப்ளாட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கோரமண்டல் இன்டர்நேஷனல் வந்து 26% growth ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து 1,225 கோடி அந்த ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேனுஃபேக்சரிங் என்டிட்டிஸ் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து 1,229 கோடியாக இருக்குது. 31% ஆஃப் த ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸில் 31% ஆஃப் தேர் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து 21.3% வந்து கீழே விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸ் இயரில் அது வந்து 27.9% இருந்துச்சு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 19.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது வந்து முந்தின வருஷத்தில் 19% இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. முருகப்பா குரூப்போட டோட்டல் இது பார்த்தீங்கன்னா அதாவது 9 கம்பெனிஸோட மார்க்கெட் கேபிடேஷன் 3,44,626 கோடியாக இருக்குது. அதாவது March 31, 2024 கணக்குப்படி. அதே சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 2,25,320 கோடியாக இருந்தது. இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட குரூப்பு கீழே 9 லிஸ்டட் என்டிட்டிஸ் இருக்குது. இது வந்து முருகப்பா குரூப் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆந்திரா பேப்பர்ஸ் இன்னைக்கு இந்த ஸ்டாக் 5% மேலே ரேலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4%, 4.5% அந்த ரேஞ்சில் பாசிட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 555 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக்ல இன்னைக்கு வந்து அப்டேட் பார்த்தீங்கன்னா ஆந்திரா பேப்பர்ஸில் ஸ்பிளிட்டன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1:5 அந்த ரேஞ்சில் வந்து ஸ்டாக் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் இன்னைக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். செப்டம்பர் 11 ரெக்கார்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆந்திரா பேப்பர் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு முக்கிய அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்ஜி மோட்டார்ஸில் வந்து அப்டேட். இவங்களோட நியூ எம்ஜி ZS SUV அது வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 26 வந்து மார்க்கெட்டுக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெட்ரோல் ஹைப்ரிட் அந்த செக்மெண்ட்டில் வருது. பெட்ரோல் ஹைப்ரிட் பவர் ட்ரெயின் அந்த செக்மெண்ட்டில் வருது. ஆகஸ்ட் 26 மார்க்கெட்டில் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜி மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா L&T ஃபினான்ஸில் வந்து அப்டேட்டு. ஆகஸ்ட் 20 ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து ஃபின்டெக் மேஜராக இருக்கிற கிரெட் கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இந்த கோலெண்டிங் ஸ்பேஸில் அன்செக்யூர்ட் பர்சனல் லோன் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு. ஸோ இது மூலமாட்டு கிரெட்டோட மெம்பர்ஸுக்கு சில கிரெடிட்ஸ் கிடைக்கும். இந்த கிரெட்டோட கேஷ் ப்ராடக்ட்ஸ் மூலமாட்டு சில கிரெடிட்ஸ் வந்து கிடைக்கும் கிரெட்டோட மெம்பர்ஸுக்கு. L&T ஃபினான்ஸ் வந்து இன்னொன்று பண்ணுறாங்க, கோலெண்டிங் பார்ட்னர்ஷிப் வந்து நியூ டேப் ஃபினான்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் கூட மூலமாட்டு இவங்க வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட் மூலமாட்டு கிரெட் மெம்பர்ஸுக்கு வந்து
கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் ஃபியூ மினிட்ஸில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஃப்ளெக்சிபிள் ரீபேமெண்ட் டென்யூர்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் காம்படிட்டிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மோராட் இது வந்து L&T ஃபினான்ஸு கிரெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு குமரமங்கலம் பில்லா அவர் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட பெயிண்ட் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெவன்யூ டார்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ 10,000 கோடி ரெவன்யூ டார்கெட் வச்சுருக்காங்க. அவங்களோட 77th ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் தான் அந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த 3 years ஆஃப் ஃபுல் ஸ்கேல் ஆப்ரேஷனில் அவங்களுக்கு ரெவன்யூ வந்து 10,000 கோடி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த பெயிண்ட் பிஸ்னஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிர்லாவோட பெயிண்ட் மாடல் தான் இந்த ஓப்பஸ் அப்படிங்கிற நேமில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு காம்படிஷனாக இருக்குது இது பர்கரு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸு, அடுத்து JSW பெயிண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் ஃபெப்ரவரியில் தான் லான்ச் பண்ணாங்க. ஸோ அதில் மூலமாட்டு பார்த்தீங்கன்னா 10,000 கோடி ரெவன்யூ எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அவங்களோட 77th ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் குமரமங்கலம் பிர்லா அவர் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பஸ் பெயிண்ட் பிர்லா பெயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாம்பே ஹைகோர்ட் வந்து லார்சன் அண்ட் டியூபோக்கு எதிராட்டு விதிக்கப்பட்ட அந்த GST டேக்ஸ் நோட்டீஸ் 2237 கோடி ஒருத்துள்ள டேக்ஸ் நோட்டீஸை வந்து இப்போ ஸ்குவாஷ் பண்ணிட்டாங்க பாம்பே ஹைகோர்ட் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்கிற GST சர்வீஸ் மூலமாக தான் கொடுத்துருக்காங்க அந்த நோட்டீஸ். இப்போ அதை வந்து பாம்பே ஹைகோர்ட் ஸ்குவாஷ் பண்ணிட்டாங்க. இது வந்து லார்சன் அண்ட் டியூபோ பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெட்ரோநெட் LNGயில் ஒரு பாசிட்டிவ் அப்டேட் வந்திருக்கு. இவங்க வந்து ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் கூட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து அக்ரிமெண்ட் வந்துன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கு வேண்டி ஸ்டோரேஜ் இந்த ரீகேசிஃபிகேஷன் LNG சப்ளை பண்ணுறதுக்கு வேண்டி அவங்க ஒரு கம்பைன்ட் சைக்கிள் பவர் பிளான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஸோ அதை வந்து ரன் பண்ணுறதுக்கு வேண்டி இவங்க ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் வந்து 2 மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து LTL ஹோல்டிங்ஸ் லிமிடெட், இன்னொன்று வந்து பெட்ரோநெட் LNG. இந்த 2 கம்பெனிஸ் கூட ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கு வேண்டி மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து நார்த்து கொலம்போவில் பண்ணியிருக்காங்க. ஸோ பெட்ரோநெட் LNG ஆல்ரெடி நம்ம கன்சிடர் பண்ணி நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸில் தான் இருக்கும். ஸோ பெட்ரோநெட் LNG இந்த சைன் மூலம் மட்டும் 350 மெகாவாட் LNG பேஸ் காம்பைன்ட் சைக்கிள் பவர் பிளான் பார்த்தீங்கன்னா சோபாதனாபி அப்படிங்கிற ஒரு லேண்ட்மார்க்கில் அந்த பவர் ப்ராஜெக்ட் வந்து ஸ்ரீலங்காவில் கரண்ட்லி ரன்னிங்கில் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து LNG சப்ளை பண்ணுறதுக்கு வேண்டி சைன் பண்ணியிருக்காங்க. மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோநெட் LNGயை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.